நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்கள் குழந்தைகளை சாலிகானவர்களாக ஆக வேண்டும் என்று சொன்னால் முதலிலே துஆ செய்யுங்கள், அவர்களுக்காக வேண்டி துஆ செய்யுங்கள். அல்லாஹ் குர்ஆனிலே நிறைய வசனங்களை சொல்லித் தருகிறார். நபீனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் குழந்தைகளுக்காக வேண்டி அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்தார்கள். நபி ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிரார்த்தனை செய்தார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, எல்லா நபிமார்களும் குழந்தைகளுக்காக வேண்டி பிரார்த்தனை தான் செய்திருக்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் தங்களுடைய குழந்தைகளுக்காக மட்டுமல்ல, தங்களோடு குழந்தைகளாக உறவாடி கொண்டிருந்த நிறைய குழந்தைகளுக்கு பெருமானார் அவர்கள் செய்த உபகாரம் என்னவென்று சொன்னால் துஆ செய்தார்கள். அனஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்தார்கள், யா அல்லாஹ் இவருடைய கல்வியிலே பரக்கத்து செய்வாயாக என்று துஆ செய்தார்கள். அவருடைய பொருளாதாரத்தில் நீ பரக்கத்து செய்வாயாக, அவரின் குழந்தைகளிலே நீ பரக்கத்து செய்வாயாக என்று பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குழந்தை பருவத்திலே இருந்த அனஸ் ரலியல்லாஹு அவர்களுக்கு பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்தார்கள். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உலகத்திலே வாழும் காலங்களிலே நாம் குழந்தை செல்வங்களை பெற்றிருக்கிறோம். அந்த குழந்தைகளை சாலிகானவர்களாக மாற்றுவது பெற்றோர்களின் மீது கடமை. அந்த அடிப்படையில் தான் கோடை காலம் என்பது நமக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. கோடை காலங்களிலே நேரங்களையும் காலங்களையும் வீணடிக்காமல், வெயிலிலே சுத்தாமல் நம் பிள்ளைகளை மார்க்க கல்வியின் பக்கம் கொஞ்சம் முனைக்க வேண்டும். மார்க்க கல்வியை அவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். மார்க்கத்தை பற்றியும் தொழுகையை பற்றியும் கடமைகளை பற்றியும் பெற்றோர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள், குழந்தைகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகள், முதியவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள், சமூகத்திற்கு செய்ய வேண்டிய கடமைகள் என்றெல்லாம் நிறைய கடமைகளை பற்றியும் அவரவர்கள் சுய ஒழுக்கங்களை பற்றியும் அவர்களுக்கு தேவையான மார்க்க சட்டங்களை பற்றியும் தெரிந்து கொள்வது மிக அவசியமாக இருந்து கொண்டிருக்கிறது. காரணம் என்னவென்று சொன்னால், தொழுகின்ற நேரத்திலே தொழுகையிலே எது ஃபரது, எது வாஜிபு, எது சுன்னத்து, எது முஸ்தஹப், எதை செய்தால் தொழுகை முறிந்துவிடும், எதை செய்யாமல் விட்டால் தொழுகை முறிந்துவிடும், எதை அதிகப்படியாக செய்தால் தொழுகை முறிந்துவிடும், இவைகளை எல்லாம் நாம் கற்றுக்கொள்வது மிக அவசியமானதாக ஒன்றாக இருக்கிறது. காரணம் என்னவென்று சொன்னால், இன்றைய காலகட்டத்திலே நெருக்கடியான காலங்கள், உலக கல்விக்கு முன்னுரிமை கொடுக்கக்கூடிய காலங்கள். நம் பிள்ளைகள் டாக்டராக வேண்டும், நம் பிள்ளைகள் அரசியல்வாதியாக ஆக வேண்டும், நம் பிள்ளைகள் என்ஜினியராக ஆக வேண்டும், வக்கீலாக ஆக வேண்டும் என்று நாம் கற்பனை செய்து கொண்டிருக்கின்ற நேரத்திலே